நிற்கிறோம். இறை வீட்டின் நன்மைகளாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆலயம் செல்லுவதே பெரும் மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே பெரும் மகிழ்ச்சியை தந்திடுதே. திரு அவையுடனே உம்மை துதித்திடவே உம் கிருபையும் கிடைத்திட்டதே. திரு அவையுடனே உம்மை துதித்திடவே உம் கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், அன்பான தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், அன்பான தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். மத்தேயு 10:20 என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப பெரு மகிழ்வுக்குரிய இந்நன்னாளிலே திருப்பலி நிறைவேற்றி இறை ஆசிரை நமக்கு பெற்றுத்தர வருகை தந்திருக்கும் தூய வளனார் கலைமணிகளின் அதிபர் அருள்பணி பவுல்ராத் மைக்கேல் அடிகளார் அவர்களை முதல் திரியை ஏற்ற அன்போடு அழைக்கின்றோம். உங்கள் முன் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. மத்தேயு 5:16 என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப பங்கு மக்களாகிய எங்களின் ஆன்ம வாழ்வில் அக ஒளி ஏற்றிடும் பாசமிகு பங்கு தந்தை அருட்பணி தாமஸ் அடிகளார் அவர்களை 2ஆம் திரியை ஏற்ற அன்புடன் அழைக்கின்றோம். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள். ஏனெனில் விண்ணரசு இத்தகையருக்கே உரியது. மத்தேயு 19:14 இறை வார்த்தைக்கு ஏற்ப திரு அவையின் நம்பிக்கை நட்சத்திரங்களாக திகழும் வளரும் தலைமுறை சார்பாக புனித செபஸ்தியார் அன்பியத்தை சார்ந்த சிறுமி ரிசா ரொசோன் அவர்களை 3ஆம் திரியை ஏற்ற அன்போடு அழைக்கின்றோம். என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. திருப்பாடல் 119:10 என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப இளையோரை சிற்பிக்கும் இந்த யூபிலி ஆண்டிலே இறை வார்த்தை ஒளியில் இளைய சமுதாயம் பயணிக்க ஒளிரும் தலைமுறை சார்பாக புனித இருதய மாதா அன்பியத்தை சார்ந்த செல்வன் ஜோசப் அவர்களை 4ஆம் திரியை ஏற்ற அன்போடு அழைக்கின்றோம்.
பொன்னையும் முத்துக்களையும் விட அறிவுள்ள பேச்சு விலையுயர்ந்த அணிகலன். நீதிமொழிகள் 20:15 இறைவார்க்கு ஏற்ப தங்களின் எடுத்துக்காட்ட வாழ்வார். தங்கள் வழித்தோன்றலுக்கு விருதுகளாக விளங்கும் வழிநடத்தும் தலைமுறையினர் சார்பாக புனித மரியா அன்பியத்தை சார்ந்த திருமதி மேரி அந்தோணி அவர்களை 5ஆம் திரியை ஏற்ற அன்போடு அழைக்கின்றோம். பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம், மக்கள் பேறு அவர் அழைக்கும் பரிசில். திருப்பாடல்கள் 12:73 இறை வார்த்தைக்கு ஏற்ப கொடையாக பெற்ற குழந்தைகளை இறை வழியில் பயிற்றுவித்து இறை பணிக்கு கொடுத்திட முன்வர அர்ப்பணிக்கும் தலைமுறையினர் சார்பாக புனித பனிமய மாதா அன்பியத்தை சார்ந்த ஜான்சி சைமன் அவர்களை 6ஆம் திரியை ஏற்ற அன்போடு அழைக்கின்றோம். நரைமுடி மனிதருக்குரிய மணிமுடி, அது நேர்மையான நடத்தியால் வரும் பயன். நீதிபதிகள் 16:31 இறை வார்த்தைக்கு ஏற்ப இல்ல திரு அவையை நன்கு கட்டி எழுப்பியதோடு உம்மால் அருள் பொழிவு செய்யப்பட்டவரும் உதவிக்கரம் நீட்ட முன் வருபவரும் போற்றிடும் தலைமுறையினர் சார்பாக புனித தோமையார் அன்பியத்தை சார்ந்த பால்ராஜ் அவர்களை 7ஆம் திரியை ஏற்ற அன்போடு அழைக்கின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம்பிக்கை நிறை எதிர்நோக்கு. இறைவன் இயேசுவின் இதய அன்பில் இணைய பெற்ற இறை சமூகமே, புனித ஜெபமாலை அன்னையின் 277ஆம் ஆண்டு பெருவிழாவின் 3ஆம் நாளாகிய இன்று நம்பிக்கை நிறை எதிர்நோக்கு என்ற தலைப்பின் கீழ் நம் சிந்தையை ஒருமுகப்படுத்திட இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். இத்திரு அவையில் பயணம் செய்யும் நாம் நம் வாழ்வு அர்த்தமுள்ள ஒன்றாக இருந்திடவும் இதன் வழியாக இறைவனுக்கு நற்சான்று பகர்ந்திடவும் நமக்கு ஆணிவேராகவும் அடித்தளமாகவும் அமைய பெறுவது நம்பிக்கையே. உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல, கடவுளின் வல்லமையே. 1 கொரிந்தியர் 2:5 என்ற இறை வார்த்தையின்படி இவ்வுலக போக்கின்படி அல்ல, இறைவனின் வல்லமையை துணையாக கொள்வோம். அன்னையின் வழி ஆண்டவருக்கு நன்றி பகர்ந்திட மகிழ்வோடு கூடியிருக்கும் நாம் நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தை நாளும் பெற்றிட வரம் வேண்டி இத்திருப்பலியில் முழுமையாக பங்கேற்போம். நம்முடைய பாதுகாவலி புனித ஜெபமாலை அன்னையினுடைய இந்த நவநாள் திருப்பலியிலே பக்தியோடு பங்கேற்பதற்காகவும் அன்னையினுடைய அருளையும் ஆசிரையும் பெற்றுக்கொள்வதற்காகவும் இந்த தினத்திலே நாம் அனைவரும் இங்கு குழுமி இருக்கின்றோம். இந்த நேரத்திலே இந்த திருப்பலியை தலைமையேற்று நடத்த வந்திருக்கும் தூய வளனார் கலைமணிகளின் அதிபர் தந்தை அருட்பணியாளர் மைக்கேல் அவர்களை கரங்களை தட்டி அன்போடு வரவேற்போம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் இப்பலியிலே மன்றாடுவோம். சிறப்பாக நம்முடைய அன்னையினுடைய அருளால் எல்லோரும் நலமாய் வளமாய் வாழவும் நம்முடைய ஆலயம் பிற ஆலயங்களுக்கு முன்மாதிரியான ஆலயமாக ஆன்மீகத்தில் சிறந்து விளங்க வேண்டி இப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை தகுந்த முறையிலே ஒப்புக் கொடுக்க நம் பாவங்களை ஏற்று அதற்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன், ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும்
கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். எங்களது தாயும் தந்தையுமான அன்பு ஆண்டவரே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்து மனிதரானதை வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அந்த புனித கன்னி மரியாவினுடைய பரிந்துரையால் அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பினுடைய மாட்சியை பெற நீர் எங்களை அழைத்துச் செல்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஐக்கியத்தில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நேர்மையுடையவரோ தன் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். இறைவாக்கினர் அபகுக் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை திருவசனங்கள் 2-3 முடிய மற்றும் அதிகாரம் 2 இறை திருவசனங்கள் 2-4 முடிய. ஆண்டவரே, எத்துணை காலத்திற்கு நான் துணை வேண்டி கூக்குரலிடுவேன், நீரும் செவிசாய்க்காதிருப்பீர். இன்னும் எத்தனை காலத்திற்கு வன்முறையை முன்னிட்டு உம்மிடம் அழுது புலம்புவேன், நீரும் எம்மை மீட்காமல் இருப்பீர். நீர் என்னை ஏன் கொடுமையை பார்க்க செய்கின்றீர், கேட்டினை காண செய்கின்றீர். கொல்லையும் வன்முறையும் என் கண்முன் நிற்கின்றன, வழக்கும் வாதும் எழும்புகின்றன. ஆண்டவர் எனக்கு அளித்த மறிமொழி இதுவே, காட்சியை எழுதுவை, விரைவாய் ஓடுகிறவனும் படிக்கும் வண்ணம் பலகைகளில் தெளிவாய் எழுது. குறித்த காலத்தில் நிறைவேறுவதற்காக காட்சி இன்னும் காத்திருக்கின்றது, முடிவை நோக்கி விரைந்து செல்கின்றது, ஒரு காலம் பொய்க்காது. அது காலந்தாழ்த்தி வருவதாக தோன்றினால் எதிர்பார்த்து காத்திரு, அது நிறைவேறியே தீரும், காலம் தாழ்த்தாது. இதை நம்பாதவரோ உள்ளத்திலே நேர்மையற்றவராய் இருப்பர். நேர்மையுடையவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம், புகழ் பாக்கலால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், உங்கள்
இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். இரண்டாம் வாசகம். நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகிர்வதை குறித்து வெட்கமடைய தேவையில்லை. திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை திரு வசனங்கள் 6 முதல் 8 முடிய மற்றும் 13 முதல் 14 முடிய. அன்புக்குரியவரே, உன்மீது என் கண்களை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்த கடவுளின் அருக்கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகிறேன். கடவுள் நமக்கு கோலை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகிர்வதை குறித்தோ அவர் பொருட்டு நாம் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை. கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள். கிறிஸ்து இயேசுவிடம் நம்பிக்கையும் அன்பும் கொண்டு என்னிடம் நீ கேட்ட நலம் தரும் வார்த்தைகளை மேல்வரி சட்டமாக கொள். நமக்குள் கொடிக்கொள்ளும் தூய ஆவியால் ஒப்படைக்கப்பட்ட நல்ல போதனைகளை காத்துக்கொள். ஆண்டவர் வருளும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 17 இறை திருவசனங்கள் 5 முதல் 10 முடிய. தூய லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 17 இறை திருவசனங்கள் 5 முதல் 10 முடிய. அக்காலத்தில் திருத்தூதர்கள் ஆண்டவரிடம், எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள். அதற்கு ஆண்டவர் கூறியது, கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்திமரத்தை நோக்கி, நீ வேரோடு பெயர்ந்து போய் கடலில் வேரூன்றி நில் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும். உங்கள் பணியாளர் உழுதுவிட்டோ மந்தையை மேய்த்து விட்டோ வயல்வெளியிலிருந்து வரும்போது அவரிடம், நீர் உடனே வந்து உணவருந்து அமரும் என்று உங்களுள் எவராவது சொல்வாரா? மாறாக, எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும், உம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும், அதன் பிறகு நீர் உண்டு குடிக்கலாம் என்று சொல்வார் அல்லவா? தாம் பணித்ததை செய்ததற்காக அவர் தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ? அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்த பின், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என சொல்லுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
2வது வருடம் நான் ஸ்பெயின் நாட்டிலே இருக்கக்கூடிய மெட்ரிட் என்கின்ற நகரத்தில் என்னுடைய முனைவர் பட்டத்திற்காக படித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். ஒரு விதமான ஃபீலிங் என்ன அப்படின்னா, ஒரு பாம்பலோனா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல இருந்து சந்தியாகோ தே காம்போஸ்டெல்லா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய புனித தலம், அதற்கு ஒரு 250-300 கிலோமீட்டர் வரும். அதற்கு நடந்தே போகலாம் என்று முடிவு பண்ணினேன். அந்த சந்தியாகோ தே காம்போஸ்டெல்லா அந்த திருத்தலம் ஐரோப்பா நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா நகரங்களிலிருந்தும், நல்லா கவனிக்கணும், எல்லா நகரங்கள்லிருந்தும் அந்த திருத்தலத்துக்கு ரோடு இருக்கு. அதுக்கு பேரு இல் கமினோ தி சந்தியாகோ தே காம்போஸ்டெல்லா அப்படின்னு. எல்லா இடத்துல இருந்தும் அதுக்குன்னு ஒரு பாதை. அங்க திருப்பயணிகளுக்கு என்று சிறிய விடுதிகள்லாம் இருக்கும். நம்ம போய் அங்கே தங்கிக்கலாம். அவ்வாறு நான் கையில் ஒரு குச்சியை எடுத்துக்கொண்டு இந்த மேலே போடக்கூடிய ஒரு பேகு, அதுக்குள்ள ஒரு சின்ன ஸ்டவ்வு, ஒரு டீ தயாரித்து குடிப்பதற்கான ஒரு சிறிய பாத்திரம், ஒரு சின்ன விபிலியம், நிறைய பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போனேன். ஒரு 5 நாள் இருக்கும். நான் ஏறக்குறைய சந்தியாகோ தே காம்போஸ்டெல்லாவை நெருங்குவதற்கான ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கலாம். சாயங்கால நேரம், எனவே ஒரு விடுதியிலே தங்கிவிடலாம் என்று விடுதி எங்கிருக்கிறது என்று பார்த்து கொண்டே நடந்தேன். விடுதி இருந்தது. அந்த விடுதிக்குள் நுழைந்து பார்த்தேன். ஒரு அறை எனக்காகவே இருந்தது போல இருந்தது. யாரிடம் சொல்லாமல் என்னுடைய பேக்கை வைத்துவிட்டு சிறிது தண்ணீரை ஊற்றி டீ ஒன்றை போட்டு குடித்துவிட்டு அப்படியே வெளியே வந்தேன். வெளியே வந்தால் ஏறக்குறைய ஒரு 70 வயதிற்கு மேலான ஒரு பெரியவர், கொஞ்சம் பருத்த உடலோடு இருக்கக்கூடியவர், அந்த விடுதியின் முன்பாக அப்பொழுதுதான் வந்தவர் போல இருந்தது. வந்து அமர்ந்திருந்தார். அவரும் எங்கிருந்தோ நடந்து வந்து கொண்டிருக்கிறார் சந்தியாகோ தே காம்போஸ்டெல்லா போவதற்காக. நான் அவரை பார்த்தேன். அவர் கால்கள் எல்லாம் பெருத்து வீங்கி இருந்தது. அவர் ஷூ போட்டிருந்தாரு. நான் அந்த ஐயா ரொம்ப டயர்டா இருக்கிறாரு அப்படின்றதை கணித்தவனாக அவர் அருகில் சென்று என்னுடைய எஸ்பானிய மொழியிலே அவரிடம், உங்களுடைய ஏதாவது உதவி செய்யலாமா, இந்த ஷூவை கலட்டி விடவா என்று கேட்டேன். அவருக்கு இஸ்பானிய மொழி தெரியவில்லை. அவருக்கு இத்தாலிய மொழி தான் தெரிந்திருந்தது. எனக்கு இத்தாலிய மொழி தெரிந்ததால் நான் அவரிடம் இத்தாலிய மொழியிலே பேசினேன். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, தம்பி உதவி பண்ண, என்னால் குனிஞ்சு ஷூவை கலட்ட முடியல என்று சொன்னார். நான் குனிந்து அவருடைய ஷூவை கலட்டினேன். சாக்ஸ் பூராமே இரத்தமாக இருந்தது, கொப்பளமாக இருந்தது. நான் அந்த ஐயாவிடம் மீண்டும் கேட்பேன், ஐயா கொஞ்சம் சுடு தண்ணி வைத்து ஒத்தடம் கொடுத்து உங்களுக்கு உதவி செய்யவா என்று கேட்டேன். செய்தால் நலமாக இருக்கும் என்று சொன்னார். எனது பாசத்திற்குரியவளே, பாசத்திற்குரியவனே, நான் உள்ளே சென்று சுடு தண்ணி வைத்து எடுத்துக்கொண்டு வந்து அவருடைய கால்களின் முழங்காலிலிருந்து காலை கழுவி அந்த இரத்தத்தை எல்லாம் ஓரளவிற்கு நீக்கிவிட்டு துண்டால் துடைத்து கொண்டே அந்த ஐயாவை பார்த்து கேட்பேன், இத்தாலிய நாட்டில் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்பேன். அவர் சொல்லுவார், வெனிஸ் நகரத்திலிருந்து வருகிறேன் என்று. வெனிஸ் நகரத்திலிருந்து வருகிறீர்கள், ஏறக்குறைய 500 கிலோமீட்டருக்கு மேல் இருக்குமே என்று நான் கேட்பேன். ஆம் என்று சொல்லுவார். மீண்டும் நான் கேட்பேன், ஐயா நீங்கள் மட்டுமா தனியாக வந்தீங்க, ஏன்னா நான் தனியாக போகிறேன், நீங்கள் மட்டுமா தனியாக வர்றீங்க என்று கேட்டேன். அப்பொழுது அந்த ஐயா சொல்லுவார், வெனிஸ் நகரத்திலிருந்து நாங்கள் ஒரு 50-60 பேர் இணைந்து நடந்து வந்தோம் என்று சொல்லுவார். நான் அவரை பார்த்து கேட்பேன், அப்போ மற்றவங்கெல்லாம் எங்கே அப்படின்னு. அவர் சொல்லுவார், இந்நேரம் அவர்கள் சந்தியாகோ தே காம்போஸ்டெல்லாவிற்கு போய் சேர்ந்திருப்பார்கள். ஆனால் தம்பி நான் உனக்கு சொல்கிறேன், அவங்க வேணும்னா சந்தியாகோ தே காம்போஸ்டெல்லாவுக்கு போயிருப்பாங்க. ஆனால் சந்தியாகோ அப்பர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரு இங்க என் கூட இருக்கிறாரு.
இறைமகனேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, நம்பிக்கை நிறை எதிர்நோக்கு. நம்பிக்கை நிறை எதிர்நோக்கு என்றால் என்ன? இது ஒரு இறையியல் சம்பந்தமான ஒரு கருத்தாக இருக்கிறது. எனவே நான் தெய்வர்பூம் என்கின்ற 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளை புரட்டி பார்த்தேன். அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், எதிர்காலத்தை நோக்கி எந்த விதமான பயமும் இல்லாமல், எனது ஆண்டவர் என்னோடு இருக்கின்ற பொழுது நான் எதையும் செய்வேன் என்கின்ற எண்ணம் இருக்கிறது. பார்த்தீர்களா? அதுதான் நம்பிக்கை நிறை எதிர்நோக்கு. இந்த நம்பிக்கை நிறை எதிர்நோக்கு இந்த ஐயாவிடம் பாருங்கள். அவங்க போயிருக்கலாம், ஆனா சந்தியாகப்பர் என்னோடு இருக்கிறார். நம்பிக்கை எதிர்நோக்கு, விசுவாசத்தோடு கூடிய ஒரு தொடர் போராட்டம். நீங்கள் விசுவாசத்தினுடைய தந்தையாக யாரை சொல்லுவீங்க? யாராவது சொன்னீங்கன்னா பரிசு உண்டு. யாருங்க? மாதாவா? இவ்வளவு பேர் சொன்னா என்னத்தை பதில் எப்படி பரிசா கொடுக்கிறது? ஆபிரகாம். அந்த ஆபிரகாம பாருங்களேன், அவருக்கென்று மூதாதையர்கள் கொடுத்து வைத்த நிலம் இருக்கிறது. அட்டகாசமான இடம், வளமையான இடம். ஆனால் யாவே கடவுள் சொல்கிறார், நீ இதை விட்டு விட்டு நான் சொல்லக்கூடிய இடத்தை நோக்கி போ என்கிறார். எந்த விதமான தயக்கமும் இல்லாமல், பயமும் இல்லாமல், இதோ நான் செல்கிறேன் என்று போகிறார். மணல் வெளிகளை விட உன்னை மேலான சமூகமாக மாற்றுவேன் என்று சொல்கிறார். குழந்தை இல்லாதவனுக்கு ஈசாக்கை தருகிறார். அவனையே பலியிடவும் சொல்கிறார். எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் ஈசாக்கை எடுத்துக்கொண்டு செல்கிறார். அதுதான் நம்பிக்கை நிறை எதிர்நோக்கு. மோசையை எடுத்துக்கொள்வோம். விடுதலை பயண நூல்களிலே 3வது அதிகாரத்திலே 1 முதல் 6 வசனங்களை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது நாம் பார்க்கிறோம், அவர் மதியான் நாட்டிலே ஆடுகளை மேய்த்து கொண்டு சந்தோஷமாக இருக்கிறார். அவரை பார்த்து யாவே கடவுள் சொல்கிறார். அதே விடுதலை பயண நூல் 3வது அதிகாரம் 7 முதல் 10 வசனங்களை வாசிக்கிற பொழுது யாவே சொல்லுவார், எனது மக்கள் படக்கூடிய கஷ்டம் எனது இதயத்தை பிளக்கிறது. அவர்கள் படும் வேதனை அழுகுரல் எனது காதுகளுக்கு எட்டுகிறது. கடவுளை பாருங்க, மனிதனை போல இதயம், ஐயோ, எனவே நீ போய் அவர்களை மீட்டு கொண்டு வா என்று சொல்லுகிறார். இவரோ என்ன சொல்லுவார்? நான் திக்குவாயன், எனக்கு பேச தெரியாது என்பார். ஆனால் யாவே கடவுள், நீ போ, உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று செல்கிறார், மீட்டு கொண்டு வருகிறார். எரேமியா புத்தகத்திலே 1வது அதிகாரத்திலே 4 முதல் 10 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது எரேமியாவிடம் யாவே கடவுள் பேசுகிறார். நீ வா, என்னுடைய பணியை செய், நீ இறைவாக்கினனாக மாறிவிடு என்று சொல்லுவார். அப்பொழுது எரேமியா சொல்லுவான், நான் சிறு பையன், எனக்கு ஒன்றும் தெரியாது. யாவே கடவுள் சொல்லுவார், இடிக்கவும் தகர்க்கவும் நகர்த்தவும் எல்லாம் உனக்கு தான் செய்கின்றேன், எல்லா அதிகாரமும் வா என்பார். எரேமியா சொல்வான், இதோ. ஏசாயா திருப்புத்தகத்திலே 6வது அதிகாரத்திலே 1 முதல் 10 வசனங்களை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது ஏசாயாவை பார்த்து யாவே கடவுள் சொல்லுவார், வா மகனே, என்னுடைய பணியை நீ செய் என்று ஏசாயா சொல்லுவான். என்னை போல நானோ அசுத்த உதடுகளை கொண்டவன், உமது வார்த்தைகளை சொல்வதற்கு எனக்கு அருகதை இல்லை. யாவே கடவுள் அவனை பார்த்து சொல்லுவார், தீப்பிழம்பால் உனது நாவை நான் சுட்டு எரிக்க நீ நலமாக மாறி எனது வார்த்தையை போதிப்பாய் என்று. இதோ வருகிறேன் என்று சொல்லுவார். புதிய ஏற்பாட்டிலே நாம் எல்லாம் வணங்கக்கூடிய நமது அன்னையை நோக்கி கபிரியேல் தூதர் வருகிறார். வந்தவர் கேட்கிறார், கடவுளுடைய மகனை நீ தாங்குவாயா என்று. குழப்பம் இருந்தாலும் கூட முடிவிலே லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரத்திலே 38வது வசனத்தில் சொல்வது போல, இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று எந்த விதமான தயக்கமும் இல்லாமல், பயமும் இல்லாமல் கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு தயாராக இருக்கிறாளே அன்னை மரியா. அவளே நம்பிக்கை நிறை எதிர்நோக்கினுடைய முழு உருவமாக இருக்கிறார். The personification of the hope filled with faith, the total personification. இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே,
அன்னை மரியா தொடர்ந்து கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவளாக வாழ்ந்து காட்டுகின்றார், ஒரு நல்ல சீடத்தியாக. மத்தேயு நற்செய்தி இன்றைய நாம் வாசித்தோம். யாராவது கரெக்டாக அந்த சாப்டரும் அந்த வார்த்தைகளையும் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு பரிசு உண்டு. மத்தேயு நற்செய்தி கரெக்டாக சொல்லணும். லூக்கா நற்செய்தி 17. வாங்க அக்கா வாங்க. அவங்க தான் ரொம்ப நிறைய பேர் ஆனீங்க. ஆனால் அக்கா தெளிவாக கையோட சைகையோட காட்டினாங்க. பரிசு ஒன்று கொடுத்துடலாமா? வாங்க. அக்காவுடைய பேர் என்ன? பிரியா அக்காவுக்கு ஒரு புதிய 50 ரூபாய் நோட்டு கொடுப்போம். என்ன சொல்றீங்க? வாழ்த்துக்கள். லூக்கா நற்செய்தி 17வது அதிகாரம் 5 முதல் 10 வசனங்கள். அதில் குறிப்பாக 6வது வசனத்திலே நமது ஆண்டவர் இயேசு சொல்லுவார், உனக்கு சிறிதளவு நம்பிக்கை இருந்தால் போதும். சிறிதளவு, கடுகளவு நம்பிக்கை. இந்த காட்டு அத்திமரத்தை பெயர்ந்து கடலில் போய் நட்டுக்கொண்டு இரு என்றால் இருக்கும் என்று சொல்லுகிறார். இப்ப நான் அடுத்த கேள்விக்கு வர்றேன். இதை சொன்னீங்கன்னா கட்டாயம் இன்னும் கூட பரிசு. இது இன்னொரு விவிலியத்தினுடைய இன்னொரு நற்செய்தியிலே ஆண்டவர் வேறு விதமாக சொல்கிறார். யாராவது சொல்ல முடியுமா இதே கருத்தை? இதை சொன்னீங்கன்னா நான் ஃபாதருக்கே ரொம்ப பெருமையோடு சொல்லுவேன், உங்க மக்கள் விவிலியத்தில் கரைத்து குடித்திருக்கிறார்கள் என்று. யாருமா? வாங்கம்மா. ஆனா எதுல இருந்து வருது அது? அது பரவாயில்ல, வாங்க. இவ்வளவு சொல்றதே போதுமே. ஃபாதர், தேங்க்யூ வெரி மச் ஃபாதர். மத்தேயு நற்செய்தி 17வது அதிகாரம் 13 தொடங்கி நாம் வாசிக்கின்ற பொழுது இயேசு சொல்லுவார், உனக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், இந்த மலை பெயர்ந்து அக்கறைக்கு செல்ல வேண்டும் என்றாலும் அதுவும் நிகழும் என்று சொல்லுவார். இல்ல பிளெஸிங் மட்டும் என்னை செலவு வைக்க வேணாம் நினைக்கிறாங்க. தேங்க்யூமா. அம்மா பேர் என்ன? ஜோஸ்பின். வெரி குட் ஜோஸ்பின். அப்ப விசுவாசம், நம்பிக்கை நம்மோடு கூட இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான அருள் அடையாளமாக இருக்கிறது. எனவேதான் தூய பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே அவர் சொல்லுவார், கிறிஸ்தவருக்கு 3 அடிப்படை பண்புகள் இருக்க வேண்டும் என்று. முதலாவது நம்பிக்கை, இரண்டாவது எதிர்நோக்கு, மூன்றாவது அன்பு. இந்த நம்பிக்கை நிறை எதிர்நோக்கு எதிலே முழுமையாக வெளிப்படும் என்றால் அன்பிலே வெளிப்படும். அதனால்தான் ஏசாயா திருப்புத்தகத்திலே 43வது அதிகாரத்தில் 1 முதல் 5 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது யாவே சொல்லுவார், உன்னை நான் எனது உள்ளங்கையிலே பொறித்து வைத்திருக்கிறேன், உனக்காக நான் எல்லாவற்றையும் விற்று விடுகிறேன், நீ எனக்கு பிரியமானவன் பிரியமானவள் என்று. அதே ஏசாயா புத்தகத்திலே 49வது அதிகாரத்திலே 15-16 வசனங்களை வாசிக்கின்ற போது, பால் குடிக்கக்கூடிய குழந்தையை தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்கப் போவது. எனவே அவர் என் மீது நம்பிக்கை கொண்டவராக இருக்கிறார், எனது கடவுள் என் மீது நம்பிக்கை கொண்டவராக இருக்கிறார் என்றால் நான் எவ்வளவிற்கு எனது ஆண்டவர் இயேசுவின் மீது அன்னை மரியாவை போன்று நம்பிக்கை கொண்டவனாக வாழ வேண்டும். 1519வது வருடம், இது வரலாற்றில் நடந்த நிகழ்வு. ஸ்பெயின் நாட்டிலிருந்து அந்த இளவரசர், அவருடைய பெயர் ஃபெர்டினாண்ட், அவர் கடல் வழி மார்க்கமாக இந்தியாவை வந்து அடைய வேண்டும் என்று கிளம்புகிறார்கள். வாஸ்கோட காமா, கொலம்பஸ், இப்படி நிறைய பேர் வந்தாங்க இந்தியாவுக்கு என்று. ஆனால் கடலில் எந்த பக்கம் செல்கின்றது என்றே தெரியவில்லை. கடைசியாக அவர்கள் போய் சேர்ந்த இடம் லத்தீன் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கொலம்பியா நாடு. அங்க போய் சேர்றாங்க. கடற்கரையில் இருந்து தங்களுடைய கப்பலை விட்டு இறங்கியவர்கள் எல்லோரும் உள்ளே செல்வதற்காக முனைகின்ற பொழுது ஃபெர்டினாண்ட் கூப்பிட்டு முக்கியமான ஆளெல்லாம் கூப்பிட்டு, இந்த கப்பலை உடைத்து எரித்து விடுங்கள். என்னவா? உடைத்து எரித்து விடுங்கள் என்று சொல்லுவான். அப்ப மற்றவங்களும் கேட்கிறாங்க, ஐயோ பழையபடி திரும்பி போகணுமே என்று. கடவுள் விரும்பினால் நாம் திரும்பி போவோம், இல்லையே இங்கேயே இருப்போம் என்று எரித்து விடுகிறான்.
எஸ்பானிய நாட்டினுடைய கொடிகட்டி பறந்த இடம் ஒன்று கொலம்பியாவாக பிற்காலத்திலே மாறிவிடுகிறது. எப்பொழுது நாம் எனது என்னுடைய என்கின்ற வலைக்குள்ளே சிக்கிக் கொள்கின்றோமோ அப்பொழுது நாம் நம்பிக்கை இழந்து விடுகிறோம். மார்க் நற்செய்தியில 4வது அதிகாரத்தில் 35 முதல் 41 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது அருமையான பகுதி. இயேசு மக்கள் கூட்டத்தை எல்லாம் பார்த்து எல்லாருக்கும் கொடுத்து விட்டு சீடர்களை பார்த்து, வாருங்கள் நாம் அக்கறைக்கு போவோம் என்று சொல்லுவார். அவர்கள் அக்கறைக்கு போகிறார்கள். இயேசு கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டாரு, அதனால படுத்துட்டாரு. கொஞ்ச நேரம் கடல்ல போயிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா பெரும் புயல். மார்க் நற்செய்தி மிக மிக அருமையாக சொல்கிறது. இயேசு தலையணை வைத்து உறங்கிக் கொண்டிருந்தார். எனது ஆண்டவர் எந்த விதமான பயமும் கிடையாது. அவர் எல்லாம் அறிந்தவர். தலையணை வைத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது சீடர்கள் எல்லாம் பயந்தடித்துக் கொண்டு வந்து ஆண்டவரை எழுப்பி, ஆண்டவரே நாங்கள் சாக கிடக்கிறோமே, நீர் பாட்டு இப்படி உறங்கிக் கொண்டிருக்கிறீரே என்று. ஆண்டவர் அவர்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொள்கிறார். அடங்கி போகிறது. அதன் பின்பு சீடர்களை பார்த்து, why do you have afraid, fear? ஏன் அஞ்சுகிறீர்கள்? இன்னும் கூட உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அதான் அங்க முக்கியமான வசனம். இன்னும் கடவுளுடைய மகன் மீது நம்பிக்கை இல்லையா? கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொள்வோம், ஆனால் நம்பிக்கையற்றவர்களாக இருப்போம். நமக்குள்ளே ஆயிரக்கணக்கான பயங்கள். இந்த நாளிலே நாம் ஜெபமாலை அன்னையினுடைய பெருவிழாவை கொண்டாடி வருகின்ற தயாரித்துக் கொண்டிருக்கின்ற இந்த காலத்தில் உங்களை பார்த்து அன்னை மரியாள் சொல்வதெல்லாம், என்னை போன்று எனது மகன் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டவளாக நீ இருக்கின்ற பொழுது, நம்பிக்கை நிறை எதிர்நோக்கு உடையவனாக இருக்கின்ற பொழுது உனக்கு எந்த விதமான பயமும் அண்டப் போவதில்லை என்பதுதான். எனவே பாசத்திற்குரிய சகோதரனே சகோதரியே, நாம் இன்றைய தினம் நமது அன்னையை பார்த்தே வேண்டுவோம். இன்னாசியார் என்ன சொன்னாங்க விசேஷ சபைன்னு. இன்னாசியார் ஒரு பெரிய ஜபம் என்ன அப்படின்னா, மாதாவை பார்த்து, மாதாவே உன் மகன் இயேசுவோட என்னை சேர்த்துருங்க அப்படின்னு. எந்த விதமான பயமும் இல்லாமல் இருந்தார். சவேரியார் இந்தியாவுக்கு வந்தார். இந்தியாவுக்கு வந்து நம்மளெல்லாம் பார்த்தாரு. நமக்கு அவ்வளோ அறிவாளிகளாக இல்லை. எனவே அவர் ஒரு கடிதம் எழுதுகிறாரு இன்னாசியாருக்கு. இந்தியாவில் எல்லா மக்கள் நல்ல மக்கள், ஆனால் அவ்வளோ அறிவாளிகளாக இல்லையே, அதனால் சாமியார்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, ஸ்பெயின் நாட்டிலிருந்து நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு, ரோம்லேருந்து அனுப்புங்க அப்படின்னு. அப்போ இன்னாசியார் ஒரு கடிதம் எழுதுகிறார். எனது பாசத்திற்குரியவர்களே, அவர் சொல்லுவார், பிரான்சிஸ்கோ சவேரியாரே, நீ சொல்வதை நான் நம்ப மாட்டேன். எனது இந்திய மக்கள் விசுவாசத்தில் ஆழமான மக்கள். எனவே அங்கிருந்து அதிகமான குருக்கள் உதயமாவார்கள். நீ அதனை தயார் செய் என்று. இன்றைக்கு அகில உலகத்தில் இருக்கக்கூடியதில் ஒவ்வொரு 4 இயேசு சபையினருக்கும் ஒரு இயேசு சபையினன் இந்திய நாட்டிலிருந்து இருக்கிறோம். நம்பிக்கை நிறை எதிர்நோக்கு, நம்பிக்கை நிறை எதிர்நோக்கு. எனவே பாசத்திற்குரியவர்களே, நாம் தொடர்ந்து வேண்டுவோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து உன்னோடு இருக்கிற பொழுது உனக்கு என்ன பயம்? அஞ்சாதீர்கள். இன்னுமா நம்பிக்கை இல்லை? என்னோடு நீ இருக்கின்ற பொழுது எல்லா நிறைவுகளையும் பெற்றவனாக நலமுடன் வாழ்வாய் என்று சொல்லக்கூடிய நமது ஆண்டவர் இயேசுவிடம் அண்டிப்போவும். ஜெபமாலை அன்னை வழியாக உருக்கமாக ஜெபிப்போம். அனைத்தும் ஈடேறும் என்கின்ற கனவை நனவாக்குவோம். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணீர் பலியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிளாத்துவின் ஆட்சி
ஆவியாரை நம்புகிறேன், பாவியில் அவர் துணை வேண்டுகிறேன். அவர் மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திருவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்பிக்கை நிறை எதிர்நோக்குடன் வாழ வேண்டும் என்கின்ற ஆசையிலே இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய நாம் நமது ஜெபமாலை அன்னை வழியாக இயேசுவிடமும் தந்தையிடமும் உருக்கமாக நமது மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம். நீங்கள் என் சாட்சிகள், நான் தேர்ந்தெடுத்த என் ஊழியனும் நீங்களே என்ற இறைவார்த்தைக்கேற்ப இறைமக்களின் ஆன்மீக தேவையை நிறைவு செய்து அனைவரையும் சாட்சிகளாக நிறுத்திட நீர் தெரிந்து கொண்டு அருள்பொழிவு செய்திட்ட திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள் அனைவரும் தங்கள் பணிவாழ்வின் மேன்மையை உணர்ந்து இறைப்பணி புரிந்திடவும் தேவையான ஞானமும் உடல் உள்ள ஆன்ம நலனும் பெற்றிட வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நானோ கடவுளின் அண்மையே எனக்கு நலமென கொள்வேன். திருப்பாடல் 73:28 என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப இன்றைய நாளின் திருப்பலி வழியாக இறையாசிரை பெற்றுத்தரும் அருட்பணி பவுல்ராஜ் மைக்கேல் அடிகளார் அவர்களின் பணிவாழ்வின் வழியாக அநேக அருள் பணியாளர்களை திரு அவை பெற்றிடவும், தந்தை அவர்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு காரியத்திலும் உமது உடனிருப்பை உணர்ந்திடவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நான் அவர்களுக்கு கடவுளாய் இருப்பேன், அவர்கள் எனக்கு மக்களாய் இருப்பர். எசேக்கியல் 37:27 என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப இன்றைய நாளில் குடும்ப உறவுகளாக மகிழ்வோடு கூடி நன்றி செலுத்த வந்திருக்கும் முல்லை மண்டலத்தை சேர்ந்த குழந்தைகள், இளைஞர், இளம் பெண்கள், தம்பதியர், முதியவர்கள், உடல் மற்றும் மன நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் நீர் அருளும் பாதுகாப்பில் நிலைத்திடவும், நம்பிக்கையின் வழி பல நன்மைகளை பெற்று எந்நாளும் உமக்கு நற்சான்று பகிர்ந்திடவும் தேவையான வரங்களை தர புனித ஜெபமாலை அன்னையின் பரிந்துரை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உங்களுக்கு நயமான கோதுமையை உணவாக கொடுப்பேன், உங்களுக்கு மலை தேனால் நிறைவளிப்பேன். திருப்பாடல் 81:16 என்ற இறை வார்த்தைக்கேற்ப வறட்சி, பஞ்சம், பற்றாக்குறை போன்றவற்றால் துன்புறும் உள்ளங்கள் நிறைவு கண்டு இன்புற்று வாழ்ந்திடவும், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் சமநிலை பெற்றிடவும், பகிர்ந்து வாழும் மனநிலையால் எம் உள்ளம் பசுமை கண்டிடவும், இயற்கைக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து அதன் பயனாக இனிமையை சுவைத்திடவும் வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாய்மையும் நேர்மையும் எனக்கு அரணாய் இருக்கட்டும். திருப்பாடல் 25 இறைவார்த்தை 21 என்ற இறைவார்த்தைக்கேற்ப மக்களின் ஒற்றுமை உணர்வால் தனித்துவமும் தலைமைத்துவமும் பெற்றிடும் அரசியல் தலைவர்கள் ஒவ்வொருவரும் தங்களின் சுயநல விருப்பு வெறுப்புகளால் மக்களின் வாழ்வாதாரத்திற்கேற்க கேடு விளைவிக்கும் சூழல் மாறிடவும், நற்பண்புகளால் தங்களை அணி செய்து நாட்டு நலனுக்காக உண்மையுடன் உழைத்து முன்னேற்ற பாதையில் பயணிக்க தேவையான வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மாலை வேளையிலே மழை கொட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நமது ஆண்டவர் இயேசுவிடம் ஜெபமாலை அன்னையோடு கூட நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக கண்களை மூடி உருக்கமாக மன்றாடுவோம்.
எங்களது தாயும் தந்தையுமான அன்பு ஆண்டவரே, நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த மன்றாட்டுக்களிலே எவையெல்லாம் இது திருவுளத்திற்கு ஏற்றதாக இருக்கின்றதோ அவற்றை நிறைவாக தந்து எங்களையும் இந்த பங்கில் வாழக்கூடிய அனைத்து மக்களையும் உமது ஆசீர்வாதங்களால் நிரப்பியருள வேண்டும் என்று ஜெபமாலை அன்னை வழியாக உருக்கமாக உம்மிடம் மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரியரே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கக்கூடிய இந்த ஜெபமாலை அன்னையினுடைய பெருவிழாவிலே தயாரிக்கக்கூடிய இந்த நன்றி திருப்பலியானது எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். எங்களது தாயும் தந்தையுமான அன்பு ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளுக்கு ஏற்றவர்களாக எங்களை மாற்றியருள உம்மை வேண்டுகின்றோம். ஒரே திருமகனின் மறை நிகழ்வுகளை நினைவு கூறுவதன் வழியாக அவருடைய வாக்குறுதிகளுக்கு தகுதியுடையோர்களாவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்க எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதலின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது: படைகளின் கடவுள ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்திரளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முத்திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களது பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மிக சிறப்பாக ஜெபமாலை அன்னையினுடைய பெருவிழாவை கொண்டாடுவதற்கு தயார் செய்யக்கூடிய இந்த அருமையான பங்கை சார்ந்த மக்கள் ஒவ்வொருவருடைய மேலான நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதியையும் ஒற்றுமையையும் சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, அஞ்ச வேண்டாம், பயம் வேண்டாம், என் மீது நம்பிக்கை கொண்டிருங்கள் என்று சொல்லி நம்மிடம் அன்போடு வருகிறார். இந்த செம்மறியினுடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடத்தும் நம்மை பாதுகாத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. நினைவாய் செய்ய மாட்டாயா, இன்றுவலை உண்டு உயர மாட்டாயா. நினைவாய் செய்ய மாட்டாயா, என்னுடலை உண்டு உயர மாட்டாயா. உறுதியருந்தி திருந்த மாட்டாயா, துறவியருந்தி திருந்த மாட்டாயா. என்னை போல வாழ மாட்டாயா. நீ என்னை போல வாழ மாட்டாயா. இதை நினைவாய் செய்ய மாட்டாயா, என்னுடலை உண்டு உயர மாட்டாயா. கண்ணத்தில் அறிந்தாள் கண்ணத்தில் காட்டச் சொன்னேன். தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னேன். அறிந்தால் கண்ணத்தை காட்டச் சொன்னேன். தீமை செய்தால் நன்மை செய்யச் சொன்னேன். இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன். மன்றாடுவோமாக. எங்களது தாயும் தந்தையுமான அன்பு ஆண்டவரே, இவ்வருளடையாளத்திலும் திருமகனின் இறப்பையும் உயிர்ப்பையும் நாங்கள் நிறைவாக அறிக்கையிடுகின்றோம். அதனால் அவருடைய பாடுகளில் நாங்கள் பங்கேற்று அவருடைய ஆறுதலிலும் மாட்சியிலும் பங்கு பெற்றிட தகுதி பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே முல்லை மண்டலமாக ஒன்று திரண்டு வந்து
புனித இருதய மாதா அன்பித்தனர், புனித பனிமய மாதா அன்பித்தனர், புனித மரியா அன்பித்தனர், புனித தோமையார் அன்பித்தனர், புனித செபஸ்தியார் அன்பித்தனர் வந்து இன்றைய நாளை சிறப்பித்திருக்கின்றார்கள். முல்லை மண்டலத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்து திருவாளர் ஜெரால்ட் அவர்கள் எல்லாம் வழிநடத்தியிருக்கின்றார்கள். எனவே அத்தனை குடும்பங்களுக்கும் மண்டல தலைவர் அவர்களுக்கும் உங்கள் சார்பினுடைய சார்பு மனமார்ந்த நன்றிகளை நாம் அனைவருமே கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். நாளை மாலை மருத மண்டலத்தினர் ஜான் மரிய வியானி அன்பித்தனர், அன்னை தெரசா அன்பித்தனர், செசிலி அன்பித்தனர், அந்தோனியார் அன்பித்தனர், சவேரியார் அன்பித்தனர் மற்றும் புனித சூசேப்பர் அன்பித்தனர். நாளை மாலை நமக்கு திருப்பலி நிறைவேற்றி இறை ஆசிரியை பெற்றுத்தர வருகை தர இருக்கின்றவர் சாத்தம்பட்டியினுடைய பங்கு தந்தை அருள் தந்தை ஜான் பீட்டர் அவர்கள். அன்புக்குரியவர்களே, எப்படி நன்றி சொல்வது, என்ன சொல்லி சொல்வதென்றே புரியாது திகைத்து போயிருக்கிறேன். சென்ற ஆண்டு நம்முடைய அருள் தந்தை பவுல்ராஜ் மைக்கேல் அவர்களை கொடியேற்றத்திற்காக அழைத்திருந்தோம். அப்பொழுது பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வந்திருந்தார். அவர் வந்து தான் பெரிய மழையோடு கொடிய மந்திரத்தை நாம் புனிதம் செய்து ஏற்றினார். அப்பொழுது இடி மின்னலோடு கூடிய அந்த மலையிலே கொடியானது மிகவும் அருமையாக பறந்து கொண்டிருந்தது. அதே போல் இன்றைய தினத்தில் வந்து அவர்கள் நமக்காக திரும்ப நிறைவேற்றியிருக்கின்றார்கள். வந்த பொழுதே நான் சொன்னேன், நீங்கள் வந்தால் பெரிய ஒரு ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கிறது என்று சொல்லிவிட்டு வந்தோம். வந்துட்டு அப்படியே கோயில் வழியாக வந்து நற்கரணை ஆண்டவர் வணங்கிட்டு அப்படியே உள்ளே வந்து வெளியே வந்து தந்தை அவர் கீழே காலடி தான் வச்சார். மழை என்ன செஞ்சிருச்சு, கொட்டுன்னு அருள் மழையானது ஆண்டவருடைய வழியாக நமக்கு கிடைத்தது இல்லையா? இன்னொரு வகையில் நம்ம திகைத்து போயிருந்தேன். இறை வாக்கினர்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்திருக்கின்றார்கள், புனிதர்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்திருக்கின்றார்கள், நாம் இன்று எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதிலே மிகவும் அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமாக எங்கே எந்த இறைவாக்கினர் எப்படி செயல்பட்டார் என்பதில் நமக்கு இப்படி மெய் சிலிர்ந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு நமக்கு மறையுரையானது நமக்கு கொடுக்கப்பட்டது. உண்மையாக பொய்யா? உங்களுக்கு இருந்துச்சோ இல்லையே தெரியல. நற்கருணை ஆண்டவருக்கு முன்னாடி நான் பொய் சொல்லலை, என்னுடைய உடம்புலாம் அப்படியே சிலிர்த்து போயிடுச்சு அவருடைய மறையுரையை கேட்டு. ஏன்னா கடைசியில் சொல்லி முடிக்கும்போது தந்தைவர் அழகாக சொன்னாங்க, இந்த நான் அப்படின்றத மட்டும் என்ன செய்ய நம்ம தூக்கி எரிஞ்சால் மட்டும்தான் அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அந்த இறைவாக்கினர்களும் புனிதர்கள் எல்லாருமே என்ன செஞ்சாங்க, இந்த நான் என்று தூக்கி போட்டாங்க. கடவுளுடைய ஆசீர்வாதம், கடவுளுடைய உடனிருப்பு, பராமரிப்பு அவர்களுக்கு நிரம்ப கிடைத்தது என்பது மிகவும் ஆணித்தரமாக அழுத்தம் தரமாக தன்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தின் வழியாகவும் தந்தை அவர்கள் சொன்னார்கள். இதெல்லாம் கேட்கும் பொழுது நாம் எப்படி வாழ்ந்துருக்கோம் நினச்சி பார்ப்போம். இது விட்டால் தான் நான் விட்டால் தான் நாம் கொண்டாடுகின்ற திருவிழா நமக்கு அர்த்தம் தருகின்ற திருவிழா. எல்லாருக்குமே வந்து இந்த பலிபீடத்தில் திருப்பலி நிகழ்த்துவதற்கு நமக்கு வாய்ப்பே கிடைக்காது. மழை இல்லை அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், வெளியில் தான் வச்சுருப்போம். அது பெரிய கொண்டாட்டமாக நமக்கு இருக்கும். ஆனால் இன்றைக்கி பெரிய ஆசீர்வாதமாக நமக்கு அமைந்திருக்கு. தந்தை அவர் வந்து சென்ற ஆண்டும் சரி இந்த ஆண்டும் சரி நமக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக நமக்கு அமைந்திருக்கின்றது. எனவே தந்தை அவர்களுக்கு அனைவருமே பலத்த கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வோம். இறுதி ஆசிரியருக்காக எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை முழுமையாக அன்பு செய்து வாழ சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல விண்ணக தந்தையே, நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் வலம் வந்து உம்மை போற்றி புகழ்கின்றன. இன்று நாங்கள் எங்களது அன்னையினுடைய திருவுருவம் தாங்கிய சுரூபத்தை உமது வழியாக எங்கள் புகழஞ்சலியை நன்றி உணர்வோடும் பெருமகிழ்வோடும் செலுத்துகின்றோம். நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை இந்த திருப்பவனி எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உம்மை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் புனித ஜெபமாலை மாதாவை நோக்கி மன்றாட்டு. ஓ புனித கன்னி மரியாயே, ஜென்ம பாபமில்லாமல் உற்பவித்த மகா பேறு பெற்றவளே, தந்தையாய் இறைவனின் தவ புதல்வியே, இறைவனும் மனிதனுமான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அற்புத கன்னி தாயே, பரிசுத்த ஆவியானவரின் உன்னத தர்ம பத்தினியே, உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியானவரின் மீட்பு பணியில் பங்கு பெற்ற எங்களுடன் இரட்சகியே, உமது திருமகனின் தெய்வீக அன்பின் இறுதி விருப்பத்தை ஏற்றுக்கொண்டதால் எங்களுக்கு கிடைக்க பெற்ற அன்பு நிறைந்த அன்னையே,
மகிமையில் வீற்றிருக்கும் இயேசு கிறிஸ்துவோடு விண்ணக மன்னக அரசியாக முடிவுணைய பெற்றவளே, உம்மிடத்தில் ஒரு வரத்தை நாங்கள் இறந்து கேட்கிறோம். அதை நீர் ஒருபோதும் எங்களுக்கு மறுக்க மாட்டீரென நம்புகிறோம். அதாவது உமது இடைவிடாத ஆசைகளையும் எங்கள் எல்லோருக்கும் தயவோடு தந்தருளும். இன்று உமது மலரடியை பற்றி கொண்டு அம்மா உமது அடியோர்களை ஆசிர்வதிக்கும் வரை உமது திருப்பாத பிடியை விடமாட்டோம் என்று நாங்கள் இப்போது சொல்வதை நினைவு கூர்ந்தருளும். நீர் ஏற்கனவே அடைந்துள்ள மகிமையோடு வெற்றிகளின் அரசி என்று உம்மை அழைத்ததற்கு காரணமாகி தொன்று தொட்டு உமக்கு பாசத்தோடு சூடப்படும் வாடாமாலையாகிய ஜெபமாலையோடு நாங்கள் இன்று கெஞ்சி கேட்கும் விண்ணப்பங்களையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் தலைமை குருவாம் இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து எங்களுக்காக வானக தூயகத்தில் மன்றாடுகிறீர் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். உலகிற்கு நிலையான சமாதானத்தையும் எங்கள் பரிசுத்த தந்தை லியோ திருச்சபையில் பணிபுரியும் அனைத்து ஆயர்களுக்கும் குருக்கள் கன்னியர்களுக்கும் உமது மகிமையை பரவ செய்யும் அனைவருக்கும் சிறப்பான ஆசிகளையும் சேர்த்து பெற்று தருவீராக. உமது திருநாமத்தை பெற்று புனித வியாகுல மாதா கோவில் என்றும் புனித ஜெபமாலை மாதா கோவில் என்றும் வழங்கும் இந்த பூர்வீக புனித ஆலயத்தை சேர்ந்த பங்கு மக்கள் அனைவரையும் உமது திருமுக தரிசனம் பெற கூடியிருப்பவர்களையும் உமது ஜெபமாலையை ஜெபித்து அதன் பக்தியை பரவ செய்வர்களையும் உமது அடைக்கலத்தில் சேர்த்தருள்வீராக. ஓ மரியாயின் புனித ஜெபமாலையே, இறைவனோடு எங்களை ஒன்றிக்கும் இனிய சங்கிலியே, சம்மனசுக்களோடும் மோட்சவாசிகளோடும் எங்களை உறவாக்கும் சிநேக பந்தனமே, நரக கூலிகளை எதிர்க்கும் பயமணுகாத உப்பரிகையே, சாதாரணமாக கப்பல் மோதி உடையும் இடத்தில் கட்டப்பட்ட உண்மையான துறைமுகமே, இனி ஒரு காலம் உன்னை விடமாட்டோம் என உறுதி கூறுகிறோம். எங்கள் ஜீவியத்தின் முடிவில் உன்னை பக்தியோடு முத்தி செய்யும் பாக்கியத்தை பெறுவோமாக. எமது மரணிக்கும் முதல்களின் கடைசி வார்த்தைகள் பொம்பே கணவாயின் ஜெபமாலை அரசியே என்னும் உன்னத மொழிகளாக அமைவனவாக. பன்னிரு விண்மீன்களை முடியாக சூடிய அன்புக்குரிய எங்கள் அன்னையே, பாவிகளின் ஏக அடைக்கலமே, கஸ்திப்படுவோருக்கு மேலான தேற்றரவே, மன்றாடும் திருச்சபைக்கு முன்மாதிரியே,
விடியல் கால விண்மீனாக எங்கள் வாழ்வில் உதித்தருளும். நீ திருவாய் மலர்ந்தருளியபடியே எல்லா தலைமுறைகளோடும் சேர்ந்து பாக்கியவதி என நாங்களும் உம்மை புகழ்ந்து போற்றுகிறோம். உமது திருநாமம் இப்பூவுலகில் இப்போதும் எப்போதும் வாழ்த்தப்படுவதாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறை நிகழ்வுகளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. உம்மோடும் தூய ஆவியாரோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
அம்மா மரியே இறை பராமரிப்பின் தாயே எமக்காக இறைவனை வேண்டும் அம்மா. அம்மா அம்மா ஜெபமாலை தாயே அன்போடு என்னை ஆதரிப்பாயே. மரியாயின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மரியாயின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மரியாயின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை இரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியாவின் பெயராலே ஆமென்.